ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க ஹலோ பேசுறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஹலோவின் டேஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் பார்ட் 1 பாத்துருப்போம் இல்லையா? சோ அதை தொடர்ந்து இப்ப பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பாத்துட்டு வாங்க. இதோட கான்செப்ட் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? 23 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அரக்கை வந்துட்டு எல்லாரையும் வேட்டையாடுவான், அப்புறம் வந்து தூங்க போயிடுவான். சோ இப்ப அந்த 23 வருஷமும் முடியுது, மறுபடியும் ஒரு அரக்கை வந்து வேட்டையாட வரான். இப்ப பார்ட் 1ல வந்துட்டு 2 பேர் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த 2 பேரை தான் வந்து வேட்டையாடுறதுக்காக போயிருப்பான். ஆனா இந்த மூவில பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த அரக்கன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுல எல்லாரும் தப்பிச்சாங்களா, யாரெல்லாம் எப்படி தப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க இந்த மூவியை. வாங்க நம்ம மூவிக்குள்ள போயிடலாம். இப்ப மூவியோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சோள கொலைக்காடு தாங்க காமிக்கிறாங்க. அதுல வந்துட்டு ஒரு அப்பா அப்புறம் 2 பசங்கன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சோள கொலைக்காட்டுல வந்து அந்த தண்ணி எல்லாம் பாய்ச்சணும் இல்லையா? சோ வந்து போர் போடுற மிஷினை வந்துட்டு எடுத்து பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அது ரிப்பேரா இருந்திருக்கும். இப்ப பெரிய பையன் கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த வேலையை வந்து நீ தான் பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த பெரிய பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்பா நான் பாக்கல, உங்க சின்ன பையன் தான் பாத்திருப்பா, நீங்க அவங்க கிட்ட கேளுங்க அப்படின்றாங்க. இப்ப அந்த சின்ன பையன் கிட்ட கேக்குறப்ப என்ன சொல்றான், அப்பா நான் பாக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறான். இப்ப இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த சோளக்கொலை காட்டுல வந்து தொலை வந்து அதிகமா இருக்கும் இல்லையா? சோ அதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த சோளக்கொலை பொம்மை வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து போய் கட்டிட்டு இருக்காங்க. கட்டிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சோளக்கொலை பொம்மை மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சரி கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறான். கிட்ட போனா அது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அது அப்படியே மேல இருந்து கீழே வர பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அது கால் வந்து இப்படி அசையுமா. பார்த்துட்டு அந்த பையன் தலை தெறிக்க ஓடுறான். இப்ப வந்து அந்த கிரீப்பர்ஸ் வந்து இவனை துரத்த ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு இவங்க அப்பாவுக்கும் அவங்க அண்ணனுக்கும் வந்து சத்தம் கேக்குது. வேமா ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள இந்த பையனை வந்து இப்படி ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருமா. இப்ப அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹைவேஸ்ல வந்துட்டு ஒரு வேனை தாங்க காமிக்கிறாங்க. இப்ப பஸ்ஸுக்குள்ள காமிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இவங்கெல்லாம் வந்து ஒரு டோர்னமெண்ட் போயிருப்பாங்க. போயிட்டு அதுல வின்னும் பண்ணிருப்பாங்க. இப்ப அதனாலதான் கத்தி சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப 3 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் சேடா உட்காந்துருக்கான் அப்படின்னு ஒரு பொண்ணு கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்துட்டு விளையாட விட்டாங்க, சோ அதனாலதான் வந்து ரொம்ப சேடா உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பஸ் வந்து இப்ப பஞ்சர் ஆகுது. இப்ப என்னன்னு சொல்லிட்டு 2 கோச்சும் ஒரு லேடி டிரைவரும் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அந்த லேடி டிரைவர் போய் பாக்குறாங்க, அந்த டயரே வந்து ரொம்ப பிஞ்சு போயிருக்குமா. என்னடா ஏதோ ஷார்ப்பான கத்தி மாதிரி ஒண்ணு குத்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்ப அதை எடுத்து பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா வந்து அது ரொம்பவே டிஃப்ரெண்டான வெப்பனா இருக்கு. என்னது இது வந்து ஒரு பல்ல மாதிரி இருக்கு, இது எப்படி வந்துட்டு இவ்வளவு பெரிய டயரை வந்து கிராக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்க. இப்ப பாத்துட்டே இருக்கும்போது பஸ்ஸுக்குள்ள தாங்க காமிக்கிறாங்க. இப்ப ரேடியோ வந்து ஓடிட்டு இருக்கு. அதுல என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் வந்து 300க்கும் மேற்பட்ட பாடியை வந்து எடுத்திருக்காங்க. அதுவும் 300 வருஷத்துக்கும் மேலேயே ஆயிருக்கு ஒரு சில பாடிக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப அப்படியே சொல்லிட்டு கோச் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா லேடி டிரைவர்கிட்ட, சரி போதும் வாங்க நம்ம கிளம்பலாம், ஒரு டயர் தானே பஞ்சர் ஆயிருக்கு, மித்ததெல்லாம் நார்மலா தானே இருக்கு, நம்ம ஸ்லோவா போயிடலாம், டைம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்ப கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இங்க கட் பண்ணிட்டு அந்த சோள கொலைக்காட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையனோட அண்ணா இருக்கான் இல்லையா? இப்ப அவன் என்ன பண்றான்னா வந்து அந்த சோள கொலைக்காட்டுல ஏதாவது எவிடன்ஸ் வந்து கிடைக்குதா, ஏதாவது அந்த மிருகம் வந்து விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். செக் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கத்தி கிடைக்குது. இப்ப அதை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். இப்ப அவங்க அப்பா அதை பார்த்துட்டே இருக்காரு. பார்த்து என்ன நினைச்சான்னு தெரியல, டென்ஷன் ஆயிட்டு இப்ப தூக்கி போடுவாராம். அவர் மெதுவா தான் தூக்கி போட்டிருப்பாரு. பாத்தீங்களா இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு அந்த லேம்ப்ல போய் வந்து அடிக்குது. இப்ப யோசிக்கிறாரு, இதுவே வந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த மிருகம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங்கான வெப்பனை வந்துட்டு இந்த கத்தியை வச்சே வந்து அதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வேலையை தான் வந்து பாத்துட்டு இருக்காரு. இப்ப பாத்துட்டே இருக்கும் போது இவங்க தாங்க நம்ம ஹீரோயின். இப்ப இவங்க அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. இந்த பஸ்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பையனை பாக்குறாங்க. இவன் யாருன்னு தெரியுது இல்லையா? நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா நம்ம ஹீரோ, அவர் தான். இப்ப இவர் சோளக்கொலை காட்டுக்குள்ள வந்துட்டு இப்படி கையை காமிச்சிட்டு இருக்கான். இவங்க வந்து ஒண்ணுமே புரியாம பாத்துட்டே இருக்காங்க. மறுபடியும் அந்த 2வது சின்ன பையன் இறந்து போனா இல்லையா? இப்ப அவனு என்ன பண்றான்னா சோளக்கொலை காட்டுக்குள்ளேயே வந்து கையை காமிக்கிறான். இவங்க என்னன்னு சொல்லி பாத்துட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலயே இவங்க கண்ணெல்லாம் கலங்கும் பாருங்க. அந்த ஜீப்பர்ஸ் கிரீப்பர்ஸ் தான் அப்படி ஓடி வருது. இந்த பஸ்ஸை நோக்கி வேகமா ஓடி வருது. பாத்தீங்கன்னா கையில வந்துட்டு எதையோ தூக்கி இப்படி அடிக்குமா, மறுபடியும் டயர் பஞ்சர் ஆகுது. இங்க உண்மையாவே மறுபடியும் டயர் பஞ்சர் ஆகுது. இப்ப மறுபடியும் வந்துட்டு அந்த லேடி கோச் வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு இப்ப எல்லாரையும் வந்து வெளியே நிக்க சொல்றாங்க. வெளியே நின்றுட்டு மறுபடியும் அவங்க டயரை போய் செக் பண்றப்போ அதே வெப்பன், ஆனா வந்துட்டு இது வேற மாதிரி இருக்கு.
இப்ப மறுபடியும் அந்த வெப்பன் தான் வந்துட்டு இந்த பஸ்ஸை வந்து தாக்கிருக்குன்னா, அப்ப யாரோ வந்து நம்மள வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, யாரோ அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி டிரைவர் என்ன சொல்றாங்க, உடனே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பஸ்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க. பிளார் கன் இருக்கும் இல்லையா, இப்ப அதெல்லாம் போயிட்டு கோச் இருந்தாரு இல்லையா, அவர்கிட்ட போய் கொடுத்து ரோட்ல வைங்க, எதுவும் வந்து வண்டியில மோதிராம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டே இருப்பாராம். வச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு அவர் வந்து ஏதோ ஒண்ணு தூக்கிட்டு போது இவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப 2 பேரும் கேக்குறாங்க, அவரை என்ன தூக்கிட்டு போச்சு, நீங்க யாராவது பாத்தீங்களா, சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. பார்த்தா பசங்க யாருமே பாத்திருக்க மாட்டாங்க, அதனால எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப அந்த லேடி டிரைவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க போறாங்க அந்த பிளார் கன்னை வைக்கிறதுக்கு. இப்ப ஒவ்வொன்னா வச்சுட்டே இருக்காங்க, பயந்துதான் போயிட்டு இருப்பாங்க. இப்ப மேல வந்து ஏதோ சத்தம் கேட்கும். இப்ப பிளார் கன்னை வச்சு மேல பாக்கலான்னு பாப்பாங்க பாருங்க. இப்ப இப்படி வந்து ஒரு கிரீப்பர்ஸ் வந்து தூக்கிட்டு போகுமா. இப்ப வந்து பஸ்ல இருந்த ஒரு பையன் வந்து பாத்துருவான். பார்த்துட்டே இன்னொரு கோச் இருப்பாரு இல்லையா, அப்ப உடனே வராரு. வந்துட்டு நீ என்ன பார்த்தா, என்ன அவங்களை தூக்கிட்டு போச்சு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு மிருகம் மாதிரி கால்லாம் இருக்குங்க. இப்ப அது வந்து இவர் அப்படியே ஷோல்டர்ல பிடிச்சி இப்படி தூக்குது. அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பஸ்ஸோட கம்பியை வந்து பிடிச்சனால இப்ப நிறைய பசங்க வந்து இவரை பிடிச்சு இழுக்கிறாங்க. இப்ப இழுக்கும் போது பாத்தீங்கன்னா விடவே இல்லைங்க. இப்ப அவரையுமே வந்து தூக்கிட்டு போயிருக்கும். இப்ப பஸ்ல தான் உட்காந்து மறுபடியும் அந்த கிரீப்பர்ஸ் வந்து வருதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க அங்கிட்ட பாத்துட்டு இருக்கும் போது இந்த கிரீப்பர்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்படி பஸ்ஸுக்கு சைட்ல வந்து அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கு. இதை இப்பதான் இவங்க பாக்குறாங்க. பாத்துட்டு என்ன பண்றாங்க, அப்படியே வந்து பஸ்ஸுக்குள்ள போயிட்டு வந்து ஒளிஞ்சுறாங்க. இப்ப இந்த கிரீப்பர்ஸ் வந்து எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருந்திருக்காது. ஏதோ ஸ்மெல் பண்ணி ஒவ்வொரு ஆளா வந்துட்டு விலக்கி விடுது, நீ போன்ற மாதிரி வந்து அப்படியே சிக்னல் கொடுத்துட்டு இருக்க. ஒரு கருப்பா ஒரு பையன் இருப்பானா, இப்ப அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணது பாருங்க, அடுத்து நீ தாண்டா அப்படின்ற மாதிரி பண்ணும். அப்படி பண்ணிட்டே பஸ்ஸுக்கு மேல இப்படி போயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மாதிரி வருது. அப்படியே மயக்கப்பட்டு கீழே விழுறாங்க. விழுந்தோடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த சோளக்கொல்ல காடு இருக்கு இல்லையா, இப்ப அங்கதான் நிக்கிறாங்க. நின்னு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. அதுல வந்து அந்த சோளக்கொல்ல பொம்மை எல்லாம் இருக்கு. இப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம ஹீரோ வந்திருப்பான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான். என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஜீப்பஸ் கிரீப்பர்ஸ், இது வந்து 23 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். வந்துட்டு 23 நாள் வேட்டையாடிட்டு மறுபடியும் வந்து தூங்க போயிரும் பசி தீர்ந்ததுக்கு அப்புறம். இது வந்து யாரையாவது ஸ்மெல் பண்ணுச்சுன்னா யாரையும் எங்க இருந்தாலுமே விடாது, எங்க இருந்தாலும் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் இது தேடி வந்து கொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது டக்குனு இவங்க வந்து இப்படி பயந்து எந்திரிக்கிறாங்க. இப்ப எந்திரிச்சு வந்து சொல்றாங்க, இந்த பொண்ணு நடந்ததெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப ஸ்காட்டின்ற பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சும்மா கதெல்லாம் விடாத, நீ சொல்றதெல்லாம் என்னால நம்புற மாதிரி இல்லை அப்படின்றாங்க. இப்ப உடனே இந்த பொண்ணு கோவப்பட்டு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மை, அதுவும் இல்லாம இந்த உலகத்துல நம்ம எங்க இருந்தாலும் அது விடாது, ஒன்ஸ் வந்து அது நம்மள ஸ்மெல் பண்ணிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பையன் என்ன பண்றானா, இப்ப வந்து அந்த வாக்கி டாக்கி எடுத்து வந்துட்டு யாருக்கா சிக்னல் கிடைக்குமா, யாரையாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கால் பண்றான். கால் பண்ணா அந்த அப்பா பையன் இருப்பாங்க இல்லையா, இப்ப அவங்களுக்கு வந்து அந்த சிக்னல் கிடைச்சிருக்கு. இப்ப கேக்குறாங்க, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு ஹைவேஸ்ல வந்து பஸ்ஸுக்குள்ளதான் இருக்கோம், எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, எங்களை வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இவர் கேக்குறாரு, எந்த மிருகம் வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்றாங்க. எனக்கு தெரியல, தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சரி நீங்க அங்கேயே பாதுகாப்பா இருங்க, வெளியே வந்துடாதீங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேருமே வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கார்ல. இப்ப உடனே எல்லாருக்கும் சந்தோஷம், நம்மள வந்து காப்பாத்த வந்து வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பையனை வந்துட்டு அந்த பஸ்ல ஓட்டையை போட்டு இப்படி தலையை பிடிச்சு தூக்குமா. இப்ப எல்லாரும் பயந்து போறாங்க. பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கம்பியை எடுத்துட்டு வந்து இப்படி குத்தா அதோட பாதி மண்டையை வந்து பிச்சுக்குமா. அந்த கம்பியை வந்து எடுக்கவே முடியாது அந்த கிரீப்பர்ஸ்னால. அதனால என்ன பண்ணுதுன்னா, அந்த தலையோட வந்து பாதியா பிச்சு போட்டு இப்படி மேல பறக்குது. இத வந்து ஒரு பையன் பார்த்தா, என்னடா தலையே இல்லாம பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஏதோ சத்தம் மேல இருந்து ஒண்ணு வர மாதிரி, அந்த கிரீப்பர்ஸ் தான் வந்துட்டு மேல இருந்து வந்து அப்படியே பஸ்ல விழுந்துருது. அந்த ஃபோர்ஸ்ல வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பஸ்ஸே வந்து லைட்டா வந்து கேப் விட்டுருது. அதுக்கு இடையில தான் வந்துட்டு இந்த கிரீப்பர்ஸ் வந்து இருக்கு. இப்ப அப்படியே பாக்குறாங்க, அதுக்கு நெகம் இதெல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பஸ்ஸை வந்து அன்லாக் பண்றாங்க. பாத்தீங்கன்னா அன்லாக்கே ஆகல. இப்ப ஒரு பையன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, டே இந்த ரெக்கைய பாருடா, எப்படி இருக்குன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க. வேற வழியே இல்லை, இந்த ரெக்கையை தாண்டிதான் நம்ம அங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இப்ப ஒவ்வொரு ஆளா அந்த ரெக்கைக்குள்ள இருந்து இங்கிட்டு வர பாத்தீங்கன்னா ஒரு பையனை வந்துட்டு இப்படி அந்த ரெக்கையை வச்சு இப்படி வந்து கட்டி மேல இழுக்குது. இழுக்கிறப்போ எல்லார் பசங்களும் பிடிச்சு இழுக்குறாங்க.
இழுக்கவே முடியல. இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பையனோட தலைய மட்டும் வந்து பிச்சு எடுத்து இப்ப அது தலைய மாட்டிக்குது. இப்போ உடனே வந்துட்டு அப்படியே அது உருவம் வந்துருதுங்க. அதாவது கிரீப்பர்ஸ் உருவம் வந்துருச்சு அதை சாப்பிட்ட உடனே. இப்ப அதை சாப்பிட்டுட்ட உடனே அப்படியே மேல பறந்து போக இப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதான் நல்ல சமயம் நம்ம வந்து தப்பிச்சு போறதுக்கு. அதனால பஸ்ல இருந்து எல்லாரும் வெளியே வாங்க, நம்ம வெளியே ஓடி போயிடலாம், ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து கிரீப்பர்ஸ் ஒரு ட்விஸ்ட கொடுத்துருக்கோம். அங்க இருந்து அது போயிருக்காது, மேலதான் பறந்துட்டு இருக்கும். இதை பார்த்துட்டு இப்ப பசங்க எல்லாம் தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்துட்டு ஒவ்வொரு வெப்பனை வந்து தூக்கி அடிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்காட்டி பையன் இருந்திருப்பான் இல்லையா, இப்ப அவன் மேல பாத்தீங்கன்னா அப்படி கத்திய தூக்கி ஏறியா வந்துட்டு அப்படியே மரத்துல போயிட்டு அப்படி மாட்டிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இழுக்கிறாங்க, இழுக்கவே முடியாம இருந்திருக்கும். இப்ப உடனே பாத்தீங்கன்னா அந்த கிரீப்பர்ஸ் வந்துட்டு அப்படியே இந்த ஸ்காட்டி பையனை வந்து பிடிச்சு இழுத்துட்டு போயிடும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து எப்படியோ தப்பிச்சு மெயின் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு கார் வருது. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பா பையன் இருப்பாங்க இல்லையா, இப்ப அவங்கதான் வந்து கேக்குறாங்க, என்னமா நீ தான் அந்த பஸ்ல உள்ள போனா, அந்த பஸ் எங்க இருக்கு, எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, போலீஸ் வரலையா, உங்களால அந்த மிருகத்தெல்லாம் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எங்கனால முடியும்னு சொல்லிட்டு இவர் உன்னை காம்பாங்க பாருங்க, இவர் அந்த போர் மிஷின் வச்சிருப்பாரு இல்லையா, அதை வச்சு இந்த மிருகத்துக்காக ஒரு வெப்பன் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இப்ப இதை காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இந்த பஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போறாங்க. பாத்தீங்கன்னா இன்னும் கிரீப்பர்ஸ் வந்து அந்த பஸ் மேலதான் நிக்கும். இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் அப்பா அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணி இந்த கிரீப்பர்ஸை வந்து அட்டாக் பண்றாங்க. அட்டாக் பண்ணதுல நல்லா அந்த கம்பி போயிட்டு அதுல மாட்டிக்குது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க இந்த காரம் அப்படியே முன்னாடி போயிட்டு வருது. இப்ப என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஓவர் ஃபோர்ஸ்ல வந்து இழுத்து விட அந்த கம்பியும் வந்து கிரீப்பர்ஸ்ல இருந்து அன்லாக் ஆகி இப்ப கார்ல போயிட்டு ரொம்ப ஃபோர்ஸா இடிக்குது. இப்ப நல்ல வேலையா உள்ள இருந்தா அந்த பையன் வந்து தப்பிக்கிறான். இப்ப மறுபடியும் உங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செகண்டா வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பசங்களை கீழே குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பஸ்ஸுக்குள்ள இருந்து இந்த அட்டாக் பண்ணுவாரா. இப்ப அட்டாக் பண்ணதுல நல்லா போய் அதுல மாட்டிக்குது. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கம்பி பத்தாம போக வந்துட்டு இந்த காரே வந்து இப்படி தூக்கி இடிக்குது. கட் பண்ணி அந்த 3 பசங்க கிரீப்பர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களே, இப்ப அவங்களதான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி கார்ல ஏறி இப்ப தப்பிச்சு போறாங்க. இப்ப போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கிரீப்பர்ஸ் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிருமா. இப்ப ஒரு பையன் சொல்றான், வேமா போ அந்த கிரீப்பர்ஸ் கிட்ட வந்துருச்சு, பிடிக்கிற மாதிரி வருது, வேமா போ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த பையன் வேமா போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லை, இந்த பொண்ணை வந்து பிடிச்சு கீழே தள்ளுறான். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப சடன் பிரேக் போட்டதுல வந்துட்டு இந்த கிரீப்பர்ஸ் வந்துட்டு அப்படியே இந்த காருக்குள்ள இருந்து போயிட்டு முன்னாடி அப்படியே விழுகுது. இந்த கார் வந்து அப்படியே வெடிக்குதுங்க. இப்ப வெடிச்சதுல கிரீப்பர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரெக்கையும் ஒரு காலு வந்து உடைஞ்சு போயிருக்கும். அதை அப்படியே வந்து இந்த பையன் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான் தூரத்துல இருந்து. இப்ப கொஞ்ச நேரத்துலயும் வந்து கிரீப்பர்ஸ் வந்து இங்க யாரோ பக்கத்துல இருக்கிறத வந்து ஸ்மெல் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி இந்த பையனை தான் ஸ்மெல் பண்ணிருக்கோம். இப்ப அப்படியே கண்டுபிடிச்சு கிட்ட அப்படியே தாவி காலும் ரெக்கையும் உடைஞ்சிருந்தாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தாவி போகுது. தாவி போயிட்டு இப்ப இந்த பையனை வந்து கடிக்கிறதுக்காக போகும்போது அப்படியே காமிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு கம்பி வந்து மண்டையில வந்து இறங்குமா. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த பையனோட அப்பா தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப மண்டையில வந்து அப்படியே கம்பியை இறக்குனதுல இந்த கிரீப்பர்ஸும் வந்து அப்படியே தூங்க போயிடுக்கும். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இது 23வது நாள் இல்லையா, அதாவது 23 வருஷத்துக்கு ஒரு தடவை 23 நாள் தானே வேட்டையாடும். இது வந்து 23வது நாள், அதனால இந்த கிரீப்பர்ஸ் வந்து தூங்க போயிடுச்சு. இப்ப அப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து இப்ப 3 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. வந்துட்டு என்ன பாக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பாக்கலாம், அதுக்கு முன்னாடி காசு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பையன் கேக்குறான். இது யாருன்னு தெரியுதா, சின்ன பையனா இருந்தாலையா அந்த அப்பாவோட பையன். இப்ப அந்த பையன் தான் வந்து பெருசாகிட்டான். இப்ப அந்த பையன் தான் வந்து பெருசாகி இப்படி இருக்கான். சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா அந்த கிரீப்பர்ஸ் வந்துட்டு ஒரு இதுல வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அதுவும் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன இதெல்லாம் பார்த்தா உண்மையா இருக்கிற மாதிரியே தெரியல, எங்க காசுலாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு வந்து இந்த பையன்ட்ட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்க அப்படியே ஒரு குரல் கேக்குது, அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. திரும்பி பார்த்தா ஒரு வயசானவர், யாருன்னு தெரியுதா, இவரு தான் வந்து இந்த பையனோட அப்பா. ரொம்ப வயசாகியும் வந்துட்டு இவரும் வந்து உட்கார்ந்து இருக்காரு. எப்ப எந்திரிச்சாலும் நான் அடிப்பேன்டா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்காரு கிரீப்பர்ஸ் கிட்ட. இந்த படம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?